வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான கதைய பார்க்க போறோம். இது ஒரு குரு, அவரோட சீடர், அப்புறம் ஒரு ஏழை மனிதரை பத்தின கதை. இவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரே ஒரு திருடு எல்லாத்தையுமே மாத்தி போட்டுடுச்சு. வாங்க, இந்த ஓமை கதையில ஒளிஞ்சிருக்கிற ஆழமான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்லே நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வி எழும். அது என்னன்னா, ஒரு நல்ல குரு, வழிகாட்டுற ஒரு ஞானி திருடுவாரா? எப்படி அவரால திருட முடியும்? இந்த கேள்விக்கான பதில்லாம் இந்த கதை முழுக்க நாம தேடப் போறோம். சரி, கதைக்குள்ள போலாம். ஒரு குருவும் அவருடைய சீடனும் ஒரு கிராமம் வழியா பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. ராத்திரி நேரத்துல ஒரு ஏழை மனிதரோட சின்ன குடிசையில தங்குறாங்க. இங்க இருந்து தான் நம்ம கதை ஆரம்பிக்குது. அப்போ குரு அந்த ஏழை மனிதர்கிட்ட, நீங்க எப்படி உங்க வாழ்க்கையை நடத்துறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்றாரு, அவங்க கிட்ட இருக்கிற ஒரே சொத்து ஒரு பசு மாடுதான்னு. அந்த மாடு தர்ற பாலை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வித்து வர கொஞ்ச பணத்துல தான் அவங்க குடும்பமே உயிர் வாழுது. அந்த ஏழை மனிதர் என்ன சொன்னார்னு நல்லா கவனிங்க. எங்க கிட்ட இருக்கிறது இந்த பசு மட்டும்தான், இதுவே எங்களுக்கு போதும். இந்த வார்த்தைகள்ல ஒரு விதமான திருப்தி தெரிஞ்சாலும் அவங்க வாழ்க்கை முழுக்க முழுக்க அந்த ஒரே ஒரு பசுவை நம்பிதான் இருக்குங்கிறதும் புரியுது. ஒருவேளை அந்த பசுவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? இப்ப கதையில ஒரு முக்கியமான திருப்பம். அந்த அமைதியான ராத்திரியில யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்க போகுது. சரியா நடு ராத்திரி இருக்கும். குரு மெதுவா தன்னோட சீடனை எழுப்பி, வா நம்ம கிளம்பலாம் சொல்றாரு. வெளிய வந்ததும் அவர் செஞ்ச வேலைய பார்த்து சீடனுக்கு தூக்கி வாரி போடுது. அந்த குடும்பத்தோட ஒரே ஆதாரமா இருந்த அந்த பசுமாட்டோட கைத்த அவுத்து தன்னோட கூடவே இழுத்துட்டு போறாரு. அதிர்ச்சியில நின்ன சீடனை பார்த்து, ஒரு வார்த்தை பேசாத, அமைதியா என் பின்னால வான்னு மட்டும் சொல்றாரு. சீடனுக்கு பயங்கர அதிர்ச்சி. மனசு உடைஞ்சு போயிட்டான். நம்ம குருவா இப்படி ஒரு காரியம் செய்யறாரு? ஒரு ஏழை குடும்பத்தோட ஒரே வாழ்வாதாரத்தை இவ்வளவு இரக்கமே இல்லாம எப்படி இவரால திருட முடியுது? அன்னைக்கு ராத்திரி குரு மேல அவனுக்கு இருந்த மொத்த மரியாதையும் நொறுங்கி போச்சு. அடுத்து என்ன ஆச்சு? 8 வருஷம் ஓடி போச்சு. ஆனா அந்த சீடனோட மனசுல இருந்து அந்த ஒரு கேள்வி மட்டும் போகவே இல்ல. கிட்டத்தட்ட 8 வருஷம் கழிச்சு அந்த சீடன் இப்ப நிஜையே ஒரு குருவா வளர்ந்துட்டான். ஆனாலும் அன்னைக்கு ராத்திரி ஏன் அப்படி நடந்துச்சுங்கிற கேள்விக்கு அவனுக்கு பதில் கிடைக்கவே இல்ல. சரி, அந்த ஏழை மனிதர் இப்ப எப்படி இருப்பாருன்னு தெரிஞ்சுக்கவாது செய்யணும்னு அவன் மனசு துடிக்குது. இப்போ அந்த ஆச்சரியமான மீள் வருகை. பல வருஷம் கழிச்சு பதிலை தேடி அந்த சீடன் திரும்பவும் அதே கிராமத்துக்கு போறான். ஆனா அந்த கிராமத்துக்குள்ள போனதும் அவனுக்கு ஒரே ஆச்சரியம். அன்னைக்கு அவன் பார்த்த அந்த பழைய குடிசைய காணும். அது இருந்த இடத்துல இப்போ ஒரு பெரிய அழகான மாளிகை நிக்குது. சுத்தி பச்சை பசேல்னு தோட்டங்கள். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை அந்த ஏழை குடும்பம் தங்களோட நிலத்தை வேற யாருக்காவது வித்துட்டு போயிருப்பாங்களோன்னு நினைச்சுக்கிட்டே அந்த பெரிய வீட்டு வாசலுக்கு போறான். இப்போதான் அந்த கதையில இருந்த எல்லா குழப்பத்துக்கும் விட கிடைக்க போகுது. அந்த ஏழை மனுஷன் எப்படி இவ்ளோ பெரிய ஆளா ஆனாருங்கிற ரகசியம் வெளிப்பட போகுது. அந்த சீடன் தயங்கி தயங்கி அந்த வீட்டுக்குள்ள போறான். அங்க ரொம்ப வசதியா ஆரோக்கியமா ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு. நல்லா உத்து பார்த்தா, அட, அது அதே ஏழை மனிதர்தான். சீடன், ஐயா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க அந்த மனிதர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, உங்களை எப்படி மறக்க முடியும்? என் பசுமாட்டை திருடிட்டு போனாரே ஒருத்தர், அவரோட நீங்க தானே இருந்தீங்கன்னு. சீடனுக்கு ஆச்சரியம் தாங்கல. நீங்க எப்படி இவ்ளோ பெரிய ஆளா ஆனீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, அன்னைக்கு நீங்க என் பசுமாட்டை கொண்டு போனப்போ எனக்கு உயிர் வாழ்றதுக்கே வழி இல்லாம போச்சு. வேற வழியே இல்லாம காட்டுக்கு போய் விறகு வெட்டி விற்க ஆரம்பிச்சேன். அதுல கிடைச்ச காசை வச்சு விதைகள் வாங்கி விவசாயம் பண்ணேன். விளைச்சல் நல்லா இருந்துச்சு, என் தொழிலும் வளர்ந்துச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாரு. அப்பதான் சீடனுக்கு எல்லா உண்மையும் புரியுது. அவனோட குரு செஞ்சது ஒரு கொடூரமான திருட்டு இல்ல, அது ஒரு ஆழமான பாடம். அந்த மனுஷன் தனக்குத்தானே போட்டுக்கிட்ட அந்த சின்ன வட்டத்தை உடைச்சு அவனுக்குள்ள ஒளிஞ்சிருந்த உண்மையான திறமைய வெளியே கொண்டு வரதுக்காக குரு செஞ்ச ஒரு வேலை அது. சரி, இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நாமளும் இந்த மாதிரி வசதியான வட்டங்களுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோமா? இந்த கதையில வர்ற அந்த பசுங்கிறது வெறும் மாடு இல்ல. அது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன். அதாவது நம்ம ரொம்ப பாதுகாப்பா உணர்ற ஒரு விஷயம். அது ஒரு வேலையா இருக்கலாம், ஒரு உறவா இருக்கலாம், இல்ல நம்ம மாத்திக்கவே பயப்படுற ஒரு பழக்கமாவும் இருக்கலாம். அது நமக்கு ஒரு பாதுகாப்பை தருதுங்கிறது உண்மைதான். ஆனா அந்த பாதுகாப்பே ஒரு சிறைக்கூண்டு மாதிரி ஆகி நம்மள வளர விடாம தடுத்து நிறுத்திடும். அதனால குரு அந்த பசுவை திருடுனது ஒரு கெட்ட செயல் இல்ல. அது அந்த மனிதனோட பாதுகாப்பான கூண்ட உடைச்ச ஒரு செயல். அந்த பசுவை இழந்ததுக்கு அப்புறம்னா அந்த மனிதர் தம் பயத்தை விட்டுட்டு வெளியே வந்து தனக்குள்ள ஒரு பெரிய தொழிலதிபர் இருக்கிறதையே கண்டுபிடிச்சாரு. சில நேரங்கள்ல நம்மளோட மிகப்பெரிய பாதுகாப்பா இழக்கும் போதுதான் நம்மளோட உண்மையான பலம் என்னன்னு நமக்கே தெரிய வரும்.
இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்களோட வளர்ச்சிய தடுத்து ஆனா உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கிற அந்த பசு உங்க வாழ்க்கையில எது? அத நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.